ஓம் ஸ்ரீ தாரா நேயர்களுக்கு வணக்கம். நம்ம முத்ராஸ் பார்த்துட்டே வரோம். அதுல இன்னைக்கு பார்க்கக்கூடிய முத்ரா, ஆகாய முத்ரா. இந்த ஆகாய முத்ரா எப்படி பிடிச்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நடுவிரலும், கட்டை விரலும் சேர்த்து அழுத்தி பிடிச்சுக்கணும். கட்டை விரல் நெருப்பின் தன்மை கொண்டது. நடுவிரல் ஆகாயத்தின் தன்மை கொண்டது இல்லையா? அப்போ இது 2ம் அழுத்தி பிடிக்கும்போது, நம்மளுக்கு வந்து காது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், காதுல எரைச்சலா இருக்கிறது, சரியா காது கேட்காம இருக்கிறவங்களுக்கு, காதுல இருந்து அடிக்கடி சீழ் பிடிச்சு, அம் சில பேர் குழந்தைகளுக்கெல்லாம் சீர் பிடிச்சு, அது சீர் வழியும். இல்லாட்டி ஒரு வலி இருந்துட்டே இருக்கும் தேவையில்லாம. அந்த மாரி ஏதாவது ரீசன் இல்லாம இந்த இரைச்சல் இருக்கு, கொய்ன்னு கேக்குது, அப்படிலாம் சொல்றாங்கல்ல. அதுக்கெல்லாம் இந்த முத்ராவை யூஸ் பண்ணலாம். பிளஸ் அம் இது சனி பகவானின் ஆற்றலை கொண்ட விரல் இல்லையா? அதனால சனி பகவானை ப்ளீஸ் பண்றதுக்கும் இந்த விரலை பிடிச்சுக்கலாம். அப்போ இந்த முத்ராவை பிடிக்கும்போது, சனியின் அருளை பெற்று, சனியினால என்ன வாரி வழங்கக்கூடியவர் இல்ல, பணத்தை அள்ளி வீசக்கூடியவர். சனினாலே மணி தான. அப்போ ம இத சனி பகவானை நோக்கி சனியின் தாக்கம் குறைஞ்சு இருக்கணும். அவரால நம்மளுக்கு நன்மை அடையணும் அப்படிங்கும்போதும் இந்த முத்ராவை பிடிச்சுக்கலாம். அதே மாதிரி நீங்க ரோட்லலாம் நெறைய தடவ பார்த்துருப்பீங்க. எங்கேயோ பேசிட்டே ஒருத்தவங்க போவாங்க. என்ன பேசுவாங்கன்னு தெரியாது. அவங்க பாட்டுன்னு பேசிட்டே போயிட்டே இருப்பாங்க. இல்லாட்டி சில பேர் தனக்குள்ளேயே ஏதோ யாரோ இருக்கிற மாதிரி அவங்க பாட்டுன்னு பேசிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி எல்லாம் ஒரு சில விதமான மன அ நலம் குன்றி இருக்கும் இல்லையா? அந்த மாதிரியான நபர்களும் இந்த ஃபிங்கர இப்படி பிடிச்சுக்கணும். சப்போஸ் அவங்க சொன்னா கேட்க போறதில்ல. அந்த மாரி வீட்ல யாராவது அந்த மாரி நபர் இருந்தாலும், நீங்க இந்த முத்ராவ பிடிங்கன்னா பிடிக்க மாட்டா அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? அவங்கள இப்படி பிடிச்சு வச்சுட்டு, ஒரு செல்லோ டேப்போ அப்படிலாம் போட முடியாது. வேணும்னா நீங்க வேணா இப்படி கைய அழுத்தி பிடிச்சுக்கோங்க. இப்படி பிடிச்சு வச்சுட்டே ஒரு 10 டூ 15 நிமிஷம் இருந்தா கூட போதும். அதே மாரி மனநலம் குன்றிய குழந்தைகள் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு காதுல சரியா கேட்காம இருக்கும். சில விஷயங்கள் பிரச்சனையா இருக்கும். மனம் சரியா புரிஞ்சுக்க தெரியாது. அந்த மாதிரியான குழந்தைகளுக்கும் இந்த முத்ராவை பிடிக்க சொல்லிக் குடுக்கணும். சொல்லிக் குடுத்துட்டே இருக்கும்போது, அதுலேருந்து கொஞ்சம் அதனோட தாக்கம் கம்ப்ளீட்டா குணமாவாங்களான்னா, அத இன்னும் ஃபுல்லா யாருமே பண்ணல. ரிசர்ச் பண்ணி பண்ணணும். பட் ஓரளவுக்கு டிஃபரன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். பட் காது சம்பந்தப்பட்ட பிரச்சனை, வளர்ந்தவங்களுக்கு மனம் நலம் குன்றி, திடீர்னு அவரே தன்னால பேச ஆரம்பிச்சுட்டாரு அப்படிலாம் சொல்றோம்ல, அவங்களுக்கெல்லாம் இந்த முதிரை பிடிக்க சொல்லிக் கொடுக்கும்போது, இந்த அழுத்தம் நெருப்பும், ஆகாயமும் அழுத்தும்போது, நம்மளுக்கு ஒரு விதமான ஆம் ஒரு நர்வ்ஸ் அழுத்தம் படும்போது நம்மளுக்கு அந்த மாற்றம் தெரியும். அதே மாரி இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் தீர்க்க நெறைய வாய்ப்புகள் உண்டு. முட்டி வலி, அதே குழப்பங்கள், மனக்குழப்பம், அதுக்கப்புறம் இந்த நக்கிள்ஸ் எல்லாம் மணிக்கட்டெல்லாம் வலிக்கிறது இல்லையா? அதெல்லாம் கூட தீரும். ஸோ இந்த முத்ராவ பிடிச்சு பாருங்க. இது டெய்லியே சும்மா ஒரு 10 நிமிஷம் நீங்க பிடிச்சுக்கோங்க. இல்ல ரொம்ப காது வலி இருக்கிறவங்களுக்கு ஒரு 40 நிமிஷம் ஒரு நாளைக்கு பிடிச்சதாலும் இப்போ ஓகே. பட் ஜென்ரலா உங்களுக்கு ஒண்ணும் இல்ல. நான் இந்த சனி பகவானோட ப்ளீஸ் பண்றான்னு சொல்றீங்களே, அதே மாதிரி காதுக்கு பிரச்சனை வராதுன்னு சொல்றீங்களே, இதய பிரச்சனை வராதுன்னு சொல்றீங்களே, அப்படின்னு சொல்லும்போது, சும்மா ஒரு 10, 15 நிமிஷம் டெய்லி நீங்க இப்படி பிடிச்சுக்கிட்டாலே போதும். கொஞ்சம் அழுத்தணும், பிரஷர் குடுக்கணும். குடுக்கும்போது உங்களுக்கு இந்த மாரியான பிரச்சனைகள் எல்லாம் தீரும்.